3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க. இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ஸ் 3:10, 10:3, 1:10, 10:1. ஸோ விகிதம் பார்த்தாலே நமக்கு ரேஷியோஸில் தான் ஆன்சர் வரும்ன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெப் 1 போட்டுருவோமா? முதல்ல கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர்ன்றது எத்தனை மீட்டர்? 1 கிலோமீட்டர் அப்படின்றது 1000 மீட்டரா? இப்போது இந்த இடத்துல 3 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? நம்ம எல்லாமே மீட்டரில் மாற்றிப்போம். 3 கிலோமீட்டர்ன்றது 3 × 1000, 3000 மீட்டரா இஸ் ஈக்குவல் டு 300. ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல இது ரேஷியோவில் தான் இருக்குது. இப்போது நம்ம இதை is2 அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ 3000 டிவைடட் பை 300 எத்தனை டேபிள்ஸில் போடும்? 1 0 1 0 போயிடும், 1 0 1 0 போயிடும். 3 டேபிள்ஸில் ஒரு வாட்டி, இது 10 வாட்டி. இப்போது 10/1 இருக்கா ரேஷியோவில்? 10/1 இந்த பைன்றது என்னது? is2வா? டிவிஷன் அப்படின்றது என்னது? is2 தானே. அப்போது 10:1 எங்கே இருக்குது ஆப்ஷனில்? ஆப்ஷன் டி 10:1 உடைய சரியான ஆன்சர் இது ஆப்ஷன் டி தான். இந்த மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் ரேஷியோவில் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதே டெக்னிக் கிலோமீட்டரை மீட்டராக மாற்றிட்டு ரேஷியோ போட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த பர்டிகுலர் சம்முடைய ஆன்சர் நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி கேள்விகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.